ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் வந்து iOS 18 டாப் 5 ஃபீச்சர்ஸ் என்ன வந்திருக்கா புதுசாக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மொதல் ஃபீச்சராக iOS 18 வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த டாஸ்க் பார் தான். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி இந்த ஐக்கன்ஸை மூவ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து இதை நமக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து iOS 18 கண்ட்ரோல் சம்மந்தமாக வந்திருக்க ஒரு செம்மையான அப்டேட்னு சொல்லலாம். செகண்ட் அப்டேட்டாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஆப்ஸ் ஐக்கன் எல்லாத்தையுமே வந்து நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கஸ்டமைஸை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்மளால் டார்க் தீமுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஆட்டோமேட்டிக்கும் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஸை வந்து டார்க் தீமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட டிண்டட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் நம்மளால் ஐக்கன்ஸை நமக்கு தேவையான மாதிரி கலர் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது தான் அடுத்த ஃபீச்சர். அதுக்கு அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆப்ஸுக்கு வந்து இப்போ நமக்கு எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் ஆப்லாக்கு நம்மளால் iOS 18 ஃபீச்சரை யூஸ் பண்ணியே ஆப்லாக் வந்து போட்டு வச்சுக்க முடியும். ஸோ ஆப் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் இல்லாட்டி இந்த பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்குது ரிக்வயர் ஃபேஸ் ஐடி. ஸோ அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா இந்த ஆப்புக்கு வந்து ஃபேஸ் ஐடி வந்து ரிக்வயர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் ஐடியை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து iOS 18 புதுசாக ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஆப்லாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்ம பவர் பட்டனையும் ஒலிமாப் பட்டனையும் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்க்கலாம் லைட்டாக வந்து ஸ்க்ரீன் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஹிடன் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு உங்கள் ஃபோன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.